பிரியமானவர்களே, இன்று ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அதில் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு காத்திருக்கிறது. 1 பேதுரு 1:8 அதை பற்றி கூறுகிறது. அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று போட்டிருக்கு. ஆம், இது ரொம்ப உண்மை. அவரிடத்துல விசுவாசம் வைக்கும் பொழுது இந்த சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம இருதயத்தில் அப்படி பொங்குது. பிரியமானவர்களே, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தாகிய பணத்தை ஏதாவது ஒரு செக்யூரான இடத்துல அதை வைக்கணும். இருக்கிறதுலே பெஸ்ட் பேங்க்கை கண்டுபிடிக்கணும். அங்கே நல்ல செக்யூராக இருக்கிற ஒரு பேங்க்கில் நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லை ஒரு இன்சூரன்ஸை எடுத்து நான் எப்படி அந்த பணத்தை யாராவது திருடினாலும் கூட எனக்கு இழக்காதபடிக்கு ஒரு கேரண்டி கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க வழி பார்க்குறாங்க. இன்னும் அதனோட நல்ல செக்யூரிட்டி மெஷர்லாம் இருக்குதா, அந்த பணத்தை யாரும் திருட முடியாமல் அந்த பேங்க்கில் செக்யூராக இருக்கும் என்று அவங்க வழி தேடுறாங்க. இப்படி இவ்வளோ பண்ணியும் அவளுக்கு ஒரு சமாதானம் இருக்கிறதில்ல. அந்த காரியத்தை குறித்து ஒரு நிம்மதி இருக்கிறதில்ல. ஐயோ போயிருமே, என்னுடைய சொத்தெல்லாம் போயிருமே என்ற நினைவாகவே ஒவ்வொரு நாளும் பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அருமையான சொத்தாகிய இயேசு சுவாமி, அவரை நாம் நம்பி இருந்து அவரே நம் சொத்தாக கொள்ளும் பொழுது, அவர் மீது விசுவாசம் கொள்ளும் பொழுது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி நாம் இருக்கும் பொழுது நம்ம உள்ளத்தில் எவ்வளோ சந்தோஷம். அவருக்குள் அறியும் உண்மை அது நமக்கு எவ்வளோ அளவில்லாத சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற நிலைமையே இல்லை, வெட்கத்தின் நிலைமையே நமக்குள் பாழாகி விடுவோம் என்று அந்த பயமே கிடையாது. நம்ம சந்தோஷமாக நம் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்குள் அறிகிற அந்த உண்மை என்ன? அவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார், அதனால நம்மை கழுவினார். ஒரு பாவமும் நமக்குள் வேர்கொண்டு நம்மை அழிக்க முடியாது. அதனுடைய குற்றமும் நம்மை அடக்கி விட முடியாது, அடிமைத்தனம் படுத்த முடியாது என்று சொல்லி அந்த தூய இரத்தத்தினால் நாம் அதற்கு நன்றி செலுத்தி கழுவப்படுகிறோம், விடுதலை அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். பிள்ளைகளாக எல்லா பாக்கியத்தையும் அவருக்குள் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அந்த நம்பிக்கை, அந்த சந்தோஷம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கிறது. நம் வாழ்க்கையை தாங்குகிறது. பிரியமானவர்களே, அதனால் நாம் மற்றவர்களைப் போல் நிலையற்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் விழுந்து கிடப்புகிறது இல்லை. எப்பொழுதும் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு களி கூறுதல் ஆண்டவருக்குள் இருக்கிறது. நமக்காக அவர் உயிரோடு எழுந்து நமக்கு ஜீவனை இந்த உலகத்திலையும் கொண்டு வருகிறார். ஜீவ வாழ்க்கையும் நித்தியமாய் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தை கூட ஆண்டவர் கூட்டி தருகிறார். இதெல்லாம் அவருக்குள் இருக்கும் உண்மையின் மேன்மை. இவைகளை பெற்று நாம் சந்தோஷமாக வாழ முடிகிறது, நம்பிக்கையோடு வாழ முடிகிறது. இதற்கு நன்றி செலுத்துவோமா? இந்த பாக்கியத்தை நாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். அவருடைய ரட்சிப்பு நம்மை நிரப்பும். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அப்பா நீர் ரத்தம் சிந்தி அப்பா உயிரை கொடுத்து நீர் எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி எங்கள் வாழ்வை காப்பாற்றி இருக்கும் இரட்சகராக இருக்கிறீர் என்று எவ்வளோ சந்தோஷம். இந்த அறிவு எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்பா. இந்த பாக்கியத்தை நாங்கள் எங்கள் வாழ்விலும் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. இந்த நேரத்திலே எல்லா விதமான அவிஸ்வாசத்தையும் நீர் மனுஷ அவிஸ்வாசத்தையும் எடுத்து போட்டு உம்மீதே பற்றி இருக்கும் வேர்கொள்ளும் கிருபை தாரும் அப்பா, தாரும் ஆண்டவரே. அப்பா, அதன் சந்தோஷங்கள், ரட்சிப்பின் சந்தோஷம் இப்பொழுது அவர்களை கழுவி நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும், அவர்களுக்குள் பாய்ந்து வரட்டும் சுவாமி. ஆண்டவரை அறியும் அவருக்குள் நிலையில் உள்ளதாக இருக்கும் பாக்கியம் அப்பா எங்களுக்கு இப்பொழுது அபரிவிதமாய் தருவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. வருத்தங்களை நீக்கி போடுவதற்கு நன்றி, பயங்களை நீக்கி போடுவதற்கு நன்றி. காப்பாற்றும் இரட்சகர் வந்துவிட்டார் என்று களி கூற செய்கிறீர். எங்களை விடுதலையாக்குறவர் நீர் சுவாமி. எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி கொடுக்கிறீர்
அப்பா உம்மை கொண்டாட கொண்டாட இப்பொழுதே உம் பிள்ளைகளுக்கு செய்யும் பாடுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஒரு தீர்வு இப்பொழுது கொண்டு வரும் அப்பா. அவர்களுக்கு வாழ்க்கையை காப்பாற்றும் அற்புதத்தை செய்யும், இந்த சூழ்நிலையிலும் செய்து விடுதலை செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் இறங்குவதற்கு நன்றி. எல்லாம் வருத்தங்கள் நீங்கி சந்தோஷம் அவர்களை நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவளும் பாக்கியம் பெறட்டும். தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you. எங்கள் அருமையான சகோதரி பாரதி ரவி நன்றி கணக்கி அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்து எத்தனை லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதற்கேற்ற பலனை எபிரேயர் 6:14 படி ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சகோதரி பாரதி ரவி அவர்களுக்கு குழந்தையை தாருமப்பா, கற்பம் தரிக்கட்டும். பிரதர் ரவி அவர்களையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் குழந்தையை அவர் கற்பத்திலே வைக்கிறேன். நீர் அதை உறுதிப்படுத்தி குழந்தையை அவர்களுக்கு தார சாமி. இயேசுவின் நாமத்தினாலே ரவி அவர்களுக்கு நல்ல வேலையை தாரும், கனம் பண்ண சாமி. அப்படியே செல்வராஜ் அவர்களுக்கு வேலையை ஆசீர்வத்து எல்லா ப்ரெஷரையும் எடுத்து போடுமாப்பா. சமாதானத்தோடு வேலைக்கு போகட்டும், வேலை செய்யட்டும், சுகமாக இருக்கட்டும். அப்படியே வளர்மதி ராஜேந்திர அவர்களுக்கு குழந்தை ஒன்று கற்பம் தரிக்கட்டும் என்று கற்பம் தரிக்கட்டும். ஆசீர்வாதம் பெருகட்ட சுவாமி. அவர்களை மறக்கவில்லை என்பதை நிரூபித்தல்லும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிற சுவாமி. ஆமென். God bless you.